பூமி சித்தா சீரியல்ல இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். வேற லெவல்ல மாயாஜாலமா இருந்துச்சு. மிஸ் பண்ணாம ஃபுல் லோடிங் கேளுங்க. அதுக்கு நான் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு தாங்க. நம்ம ரகுவரன், தமன்னா, இன்னொரு பக்கம் சாவித்திரி 3 பேர் வந்து ஒரு இடத்துல காட்டு பகுதிக்குள்ள நின்னுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அவங்க ஆப்போசிட்ல வந்து வெள்ளை கலர்ல வந்து ஒரு உருவம் வந்து நிக்குது. அந்த இடத்துல வந்து அவங்க பேய் மாரி வந்து காட்டுறாங்க போல இருக்கு. இது தெரியாம நம்ம சாவித்திரி வந்து, "ஏய் யாரு நீ? எதுக்கு இந்த மாரிலாம் எங்கள பயமுறுத்துற மாரி நின்னுகிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, ஒரு பக்கம் ரகுவரனும், தமன்னாவும் பயப்படுறாங்க. ஏற்கனவே இந்த இடம் எப்பேர்ப்பட்ட இடம்னு தெரியல. சுத்தியெல்லாம் பார்த்தா என்னென்னமோ வித்தியாசமான சவுண்ட்லாம் கேட்குது. எனக்கு வேற பயமா இருக்கு. சாவித்திரி வந்து இவ்வளோ வந்து திமிருத்தனமா நடந்துக்கிறாங்கன்னு சொல்லி தான் ரகுவரனும், தமன்னாவும் நெனச்சிட்டு இருக்காங்க. "அத்தை தேவையில்லாத வேல அத்தை. நம்ம மாட்டும் இங்கேருந்து போலாம். தேவையில்லாம பிரச்சனை பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கங்கிற" மாரி தான் சொல்றாங்க. இருப்பினும் வந்து சொல் பேச்சு எதுவும் கேட்காம, "ஏய் திரும்புடி திரும்புடின்னு" சொன்னோனே, அப்படியே அந்த வெள்ள கலர் உருவம் வந்து திரும்புது. பார்த்தாலே பயமா இருக்கு. அந்த அளவு சூப்பரா வந்து மேக்கப் போட்டிருந்தாங்கன்னே சொல்லலாம். அந்த இடத்துல இத பார்த்தோனே அடுத்த நொடியே வந்து ரகுவரனும், தமன்னாவும் கத்துறாங்க. சாவித்திரியும் கத்துறாங்க. ஒரு பக்கம் வந்து இனிமேட்டு சாவித்திரியை நம்பிட்டு இருந்தா சரி வராது. தமன்னா ஓடு அப்படின்னு சொல்லும்போது, ரகுவரனும், தமன்னாவும் ஒரே டைரக்ஷன் நோக்கி ஒரே பாதையில தான் ஓடிட்டு இருக்காங்க. சாவித்திரி வந்து ஆப்போசிட் பாதையில வந்து ஓடிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அதாவது இவங்க லெஃப்ட் சைடு போனாங்கன்னா, இவங்க வந்து ரைட் சைடு போற மாரி, அந்த இடத்துல சாவித்திரி வந்து உள் பக்கமா எங்கேயோ ஓடிட்டு இருக்காங்க. உடனே சிவபெருமான் வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க. "என்னென்ன காரியம்லாம் பண்ணீங்க? இன்னைக்கு பாருங்க நான் உங்கள தவிக்க விட போறேன்" அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வந்து யோசிச்சுட்டே இருக்கிறப்ப, அவங்க மாயாஜாலம் மூலியமா தான் இவ்வளவும் நடத்தி காட்டிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சிவபெருமான். ஒரு பக்கம் மரத்துக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா வெள்ள கலர் உருவம் வந்து இவங்க முன்னாடி வந்து நிக்குது. 10 அடி டிஸ்டன்ஸ்ல இருக்கிறப்ப 2 பேரும் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டீங்கன்னா, சரி வராதா? அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்கிட்ட வசமா வந்து சிக்க தான் போறீங்கன்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. "தமன்னா பயமா இருக்கு தமன்னா. அதான் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டோம்ல. பின்னாடி வந்து யாரோ கூப்பிடுற மாரியே இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல நம்ம தமன்னா வந்து இன்னொரு வாட்டி அங்க வந்து நிக்கிறாங்க. என்னது பக்கத்துல நிக்கிறது தமன்னாவா? இல்ல தூரமா நிக்கிறது தான் தமன்னாவா? "ரகுவரன் சித்தப்பா வாங்க. அவ வந்து தமன்னா கிடையாது. நான் தான் தமன்னா" அப்படின்னு சொல்லும்போது, யார்றா ஒரிஜினல் தமன்னா? எனக்கு புரிய மாட்டேங்குதுங்கிற மாரி தான் சொல்றாங்க அந்த இடத்துல. நம்ப ரகுவரன். உடனே வந்து அவங்க ஒரிஜினல் கெட்டப்புக்கு வெள்ள கலர் உருவத்துக்கு வந்து மாறுறாங்க. அப்பன்னா அது தமன்னா கிடையாதா? என்ன இடம்டா இது? அப்படின்னு சுத்தி சுத்தி பார்த்தா, அந்த இடத்த வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஐய்யயோ! இது கடைசி நேரத்தில வந்து இங்க தானே எல்லாரும் இருப்பாங்க. அப்படி இருக்கிற இடத்துக்குள்ளேயா நம்ம வந்துட்டோம்? இங்கலாம் தனியாலாம் இருக்கவே முடியாது. நைட்டு 12 மணி ஆகுது. இங்க நம்ம எப்புட்றா இங்க தனியா இருக்கோங்கிற மாரி பேரதிர்ச்சியா பாட்டமாகி, அங்கேருந்து வந்து ஓடலான்னு இருக்கிறப்ப, ஆப்போசிட்ல வந்து ரகுவரன் வந்து அவங்களே இன்னொரு உருவத்த வந்து பார்க்குறாங்க. அவங்க உருவத்தில, "ஐய்யயோ!" அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேட்டு நான் இங்க இருக்கவே மாட்டேன்னு சொல்லி, அவங்க வேற ஒரு டைரக்ஷன்ல வந்து பிச்சுட்டு ஓடுறாங்க. பக்கத்தில தமன்னா வாங்க போலான்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தோம். இது தமன்னாவா? இல்ல வேற யாரோ? எனக்கு யாரும் தேவையில்ல. நான் மட்டும் நல்லபடியா இருந்தா போதும்ன்னு சொல்லிட்டு, அவங்க மாட்டுக்கும் வேற டைரக்ஷன்ல வந்து உள் பக்கமா வந்து ஓடிட்டு இருக்காங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் நம்ப லாரா வந்து சித்தார்த் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம கிரீன் டீ குடிச்சனால அவன் குடிச்சிருப்பான். அதனால எந்த பிரச்சனையும் இருக்காது. இனிமேட்டு நான் ஆசைப்பட்டது எல்லாமே நடந்துருங்கிற மாரி லாரா வந்து கேவலமா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, கடைசியா வந்து ஏதோ பேப்பர்லலாம் வந்து காத்து பறந்துகிட்டு இருக்கு போல இருக்கு. அந்த பேப்பர்லாம் நானே எடுத்துக்கிறேன். நீங்க எதுவும் உதவி செய்ய வேணாம். தயவு செஞ்சு உட்காந்துக்கங்கன்னு சொன்னோனே, ஃபைல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப, கண்ல வந்து தூசி விழுந்துருச்சு. "நீ எடுத்து விட்றியா?" அப்படின்னு சொல்லும்போது, "இருங்க நான் வந்துர்றேன்னு" சொல்லிட்டு கீழ வந்து குடுகுடுன்னு போறாங்க. தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வந்து தண்ணி வந்து குடுக்குறாங்க. அந்த இடத்துல என்ன இவன் தண்ணி எடுத்துட்டு வந்து குடுக்குறான்? இதெல்லாம் நம்ம எதிரே பார்க்கலையேங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, ஒரு பக்கம் லாரா வந்து யோசிக்கிறாங்க. நம்ம தான் கிரீன் டீ குடுத்தோமே! அத குடிச்சிருந்தாலே, இவன் என்கிட்ட நடந்துக்கிற விதமே வேற மாரி இருக்குமே! என்ன இவன் இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்காங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, சித்தார்த் கிட்ட வந்து கேட்குறாங்க. "கிரீன் டீ சாப்பிட்டியா? இல்லையா?" அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல வந்து நம்ம சித்தார்த் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சொல்லலாமா? வேணாமா? அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, நம்ம ரகுவரன் மட்டும் தன்னந்தனியா வந்து ஓடுறாங்கன்னு சொன்னேன்ல. அப்பன்னு பார்த்து ஏதோ தடுக்கி கீழ வந்து ஸ்லிப் ஆகுறாங்க. அப்படியே வந்து பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறாங்க. அப்பாடா! இங்கேயாவது ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, கீழ ஒருத்தர் வந்து தூங்கிட்டு இருக்காப்ல. அவர் பார்க்கறதுக்கு இன்னும் பயங்கரமா இருந்துச்சுன்னே சொல்லலாம். செம்ம மேக்கப் போட்டிருந்தாங்க. அந்த இடத்துல அவர் வந்து கிட்ட வந்து பார்க்குறாங்க. யாரு இவன்? இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லும்போது, ரகுவரன் கழுத்த வந்து புடிச்சுட்டாங்க. அந்த இடத்துல புடிச்சோனே வந்து, ஐய்யயோ! ஐய்யயோ! விட்றா! விட்றான்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடுறாங்க. சாவித்திரியும், நம்ம ரகுவரனும் வந்து அப்படியே மோதிக்கிறாங்க. ஐயோங்கிற மாரி கத்துறாங்க. ஒரு பக்கம் சாவித்திரியும், நம்ம ரகுவரனும், "தம்பி உண்மையிலேயே நீங்க ரகுவரன் தம்பி தானா?" அப்படின்னு சொல்லும்போது, "இப்ப தான் ஏகப்பட்ட பேர நான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. எனக்கு என்ன செய்யணும்? ஏது செய்யணும்னு சுத்தமா எனக்கு தெரியவே இல்ல." அப்படின்னு சொன்னோனே, "ஆமாங்க்கா, உண்மையிலேயே நீங்க சாவித்திரி அக்கா தானா? ஏன்னா என் உருவத்திலேயே நான் 4 பேர பார்த்தேன். தமன்னா உருவத்தில ஒரு 10 பேர பார்த்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தமன்னாவ வந்து மீட் பண்றாங்க அந்த இடத்துல. "உண்மையிலேயே நீ தமன்னா தானா?" அப்படின்னு சொல்லும்போது, சாவித்திரிக்கும் அதே சந்தேகம் தான். "நீங்க என்னோட தம்பி, என்னோட மருமக தான?" அப்படின்னு சொல்றாங்க.
ஆமாக்கா, எந்த பிரச்சனையும் இல்ல. வாங்க இங்கேயும் சட்டுப்புட்டுன்னு போயிரலாம். அந்த இடத்த பார்த்தா எனக்கே கொஞ்சம் கவலையா தான் இருக்குன்னு சொன்னேன். சிவபெருமான் வந்து செம்மையா வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் லாரா வந்து கேட்குறாங்க, "என்ன ஆச்சு சித்தார்த்? நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்களே!" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா, உண்மையிலேயே அந்த கிரீன் டீ குடிக்கலான்னு தான் போனேன். அப்பன்னு பார்த்து எனக்கு தும்பல் வந்துருச்சா, கிரீன் டீ எல்லாம் டக்குன்னு வந்து எல்லாம் கீழ கொட்டிடுச்சு. நான் வந்து வெறும் கையோட பார்த்தப்ப, நீங்க குடிச்சிட்டீங்கன்னு நெனச்சுட்டீங்க. நானும் குடிச்சிட்டேன்னு பொய் சொன்னேன். இல்லாட்டி திருப்பி வந்து கிரீன் டீ போட்டுட்டு வருவேன்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாம சிரமம்? அது மட்டும் இல்லாம, நானும் வந்து அது மாரி முடிவு பண்ணிட்டேன். நானும் உங்கள்ட்ட பொய் சொன்னது தப்பு தான். என்ன மன்னிச்சிருங்கங்கிற மாரி தான் சொல்றாங்க அந்த இடத்துல. நம்ப வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தூக்கம் வருதுங்கன்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல தூங்குறதுக்காக சித்தார்த் வந்து போறாங்க. ஒரு பக்கம் தமன்னா, சாவித்திரி எல்லாரும் வந்து பத்திரமா வீட்டுக்கு வந்துடுறாங்க. லாரா, "நீங்க என்ன பண்ண போறீங்க அடுத்தது?" அப்படின்னு சொல்லும்போது, "நான் இப்ப பத்திரமா வந்து அனுப்பிச்சு வைக்க போறேன் நம்ம ராணிய. இன்னைக்கு சனிக்கிழமை. அப்பன்னா பக்கத்துல வந்து ஃப்ரீயா வந்து தாமரையும் இந்த வீட்ட விட்டு பத்திரமா அனுப்பிச்சு வச்சுருங்க. ஓகே தானே? யார் மூலியமா அனுப்பிச்சு வைக்க போறீங்க? இந்த வாட்டி யாரோட தோற்றத்த வந்து எடுக்க போறீங்கன்னு சொல்லும்போது, புதுசா இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல, அவங்களோட தோற்றத்த தான் எடுக்க போறேன். இன்னைக்கு பிரதோஷம். சிவபெருமானுக்கு ரொம்ப முக்கியமான நாள். இது அவங்க உருவத்துக்கு வந்து மாறிடுறாங்க. நம்ம சிவபெருமான் தோற்றத்துக்கு லாரா வந்து மாறிடுறாங்க. நான் வந்து கையில வந்து தீர்த்தம் வச்சிருக்கேன். நான் வந்து தீர்த்தத்த வந்து குடுக்க போறேன். குடுத்தோனே வந்து ராணி வந்து சாப்பிட போறா. அதுக்கப்புறம் என்ன எல்லாமே வந்து நெனச்ச காரியம்லாம் சூப்பரா நிறைவேறுங்கிற மாரி, அந்த இடத்துல லாரா வந்து சிவபெருமான் உருவத்தில வந்து கேவலமா வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ப லாரா வந்து இன்னைக்கு ஜெயிக்க போறேங்கிற மாரி தான் சொல்றாங்க. நம்ப வினய் வந்து என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, "இன்னைக்கு பிரதோஷம். அதனால முக்கியவாசி நேரம் வந்து நான் கோயில்ல தான் இருக்க போறேன். அதனால நான் வீட்லயே இருக்க மாட்டேன். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கங்க நான் வர வரைக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு வினய் மாட்டுக்கு கோயிலுக்கு வந்து போறாங்க. அதனால நிச்சயம் வந்து வினய் வந்து குடுக்க மாட்டாங்கன்னு நம்பி, அந்த தீர்த்தத்த குடிக்க மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். ராணி வெயிட் பண்ணி பாப்போம்.